வணக்கம். நான் டாக்டர் ராஜா பேசுகிறேன், தூத்துக்குடியிலேருந்து. எனக்கு திருமண பிரச்சனைங்கிறது ரொம்ப நாளாக இருந்துச்சு. அதை சரி பண்ணுறதுக்காக உங்ககிட்ட ஜாதகம் பக்கம் வந்திருந்தோம். நீங்கள் பார்த்து சொன்ன பலன்களை பின்பற்றின பிறகு எனக்கு நல்ல முறையில் திருமணம் நடந்து முடிஞ்சிச்சு. அப்புறம் புத்திர பாக்கியத்துக்காக உங்ககிட்ட கேட்டு வந்திருந்தேன். நீங்கள் சொன்ன விதிமுறைகளை ஃபாலோ பண்ண பிறகு எனக்கு நல்ல முறையில் குழந்தை பிறந்திருக்கு. இப்போ குழந்தை பிறந்து 1 மாதம் தான் ஆகுது. இந்த மகிழ்ச்சியான தருணத்தை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். திரு சிவகாசி காளிமுத்து அவர்கள் சொல்லும் ப்ரெடிக்ஷன் அவ்வளோ நல்லா இருக்கு. அதை பின்பற்றும் போது, குறிப்பாக அவங்க சொல்கிற பலன்களை பின்பற்றும் போது நம்ம நம்ம நினைக்கிறது நடக்குது, நம்மளுக்கு பாசிட்டிவாகவே நடக்குதுங்கிறத ஷேர் பண்ணுறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் வணக்கம். எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அச்சலக்கண பதவியோட ஸ்ரீ குரு சிவகாசி காளிமுத்து. இப்பொழுது பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியின் குரல் அப்படிங்கிற மாதிரி ஒரு குரல் பதிவு போட்டிருந்தோம். அவர் பார்த்தீங்கன்னா தொழில் முறையாக மருத்துவராக இருக்கிறாங்க, ஆங்கில மருத்துவர். அப்படி இருக்கும்பொழுது அவருடைய திருமணத்திற்காக நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க. திருமணம் காலதாமதமாகுன்னு அவங்களுக்கு திருமணத்துக்கு உண்டான விவரங்கள் சொன்னோம். திருமணம் முடியும் பொழுது குழந்தை சார்ந்த விஷயத்தில் அவருக்கு உடல் சார்ந்த உபாதைகள் கொஞ்சம் இருக்குது அப்படின்னாலையும் அதை நீங்கள் இப்படியே ஹேண்டில் பண்ணால் நம்மளுக்கு கொஞ்சம் சீக்கிரத்தில் குழந்தை கருவுண்டாவதற்கான பிராப்த கூறுகள் உண்டு அப்படின்னு மாதிரி சொன்னோம். அதன்படி அவங்க அதை கரெக்டாக கையாண்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு. வருகின்ற புதன்கிழமை அந்த குழந்தைக்கு அந்த இடுப்பில் அரங்கான்னு கட்டுறதும்பாங்க, அருணாக்கர் கட்டுறதும்பாங்க, அந்த ஃபங்க்ஷன் வச்சுருக்கிறாங்க. அதை அவர் மகிழ்ச்சியாக தெரிவிச்சிருந்தார். அதை நம்ம இப்போ குரல் பதிவாக போட்டோம். ஏன் அப்படின்னா, ஒரு சாதாரண மனசாக இருக்கிற ஆளுக்கு ஒரு பிரச்சனை உண்டு. அதுபோல் மருத்துவராக இருந்தாலும் ஒரு சில உடல் உபாதைகள் இருந்தது அப்படின்னா அதற்கான நிவர்த்தி நம்ம எடுத்து தான் ஆகணும் அப்படின்னுக்கான அந்த பதிவாக நான் இப்போ வெளியிடுறேன். சரிங்களா? இப்படி இருக்கிறப்ப இதே மாதிரி இது ஒரு சம்பந்தமான ஒரு ஜாதகம் நமக்கு உணரப்பட்டது. அவங்களுடைய இன்றைய அட்சய லக்னம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கன்னி அஸ்தம் 1 போகுது. நம்ம லக்னாதிபதியாக இருக்கின்ற புதனையோ நட்சத்திராதிபதியாக இருக்கிற சந்திரனையும் வேற எந்த ஒரு கிரகத்தையுமே நம்ம இதில் போடலை. அவங்க சுய ஜாதகத்தில் சனி பகவான் இருக்காங்க. அவங்க வெளிநாட்டில் வாழ்கிறவங்க. சரிங்களா? அவங்க காலேஜில் படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன மாதிரியான பிரச்சனை இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, 5, 6க்கு ஆதிபத்தியம் பெற்ற நம்முடைய சனி பகவான். 5 ஆழ்மனம், 6ங்கிறது பிரச்சனை, 10ங்கிற இடத்துல போய் நிற்குது. இப்படி இருக்கும் பொழுது இவங்களுக்கு வேற ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை அப்படின்னா, ஃபோன் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் அடிக்கடி டமால் கீழே விழுந்துக்கிட்டே இருக்குது. அடிக்கடி ரிப்பேர் ஆகிட்டே இருக்குது. செல்ஃபோனாக இருக்கட்டும், நம்மளோட லேப்டாப்பாக இருக்கும், புதுசு வாங்கினாலும் ஃபால்ட் ஆகுது, கேங் ஆகுது. இவங்க பயன்படுத்த அனைத்துமே பிரச்சனையாக இருக்குது. அப்புறம் ஏன் என்னுடைய ஜாதகத்தில் என்ன நிலைமை அப்புறம் அவங்க கேட்குறாங்க. அப்படி இருக்கும் பொழுது 3ஆம் இடம் அப்படிங்கிற தொலைத்தொடர்பு சாதனத்திற்கு 1, 2, 3, 4 அப்படி இருந்தோம்னா இது 8ஆம் இடம். இந்த 8ஆம் இடத்துல 3க்கு 8ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பதனாலையும் அட்சய லக்னத்திற்கு 6ஆம் அதிபதியாகவும் அவர் இருக்கனாலையும் இந்த 3ஆம் பாவத்துக்கு அவர் 8ஆம் இடம் அப்படிங்கிறத இருக்கனாலையும் இங்கே என்ன ஆயிடுது அப்படின்னா, உங்களுக்கு காது மூக்கு தொண்டை சார்ந்த பிரச்சனை வரணும், டெலிகம்யூனிகேஷன் சார்ந்த பிரச்சனை வரணுங்கிற பிராப்தம் இருக்குது. ஏதேனும் ஒரு போட்டி தேர்வுனா அதை வின் பண்ண முடியாது, தடைகள் தாமதங்கள் இருக்கும். அப்படிதான் இருக்குது அப்படின்னும். ஆமாம் அப்படின்னாங்க. இவங்க ஒரு பெண்ணு, அதனால் பரவாயில்ல. இதே இது ஒரு ஆணாக இருந்தால் எப்படி, இது ஜாதகம் பெண்ணாக இருக்காங்க, இது ஒரு ஆண் ஜாதகம், திருமணம் ஆயிட்டது, குழந்தைக்காக கேட்குறாங்க அப்படின்னா என்ன நடக்கும்? 3 அப்படின்னா ஆண் உறுப்பு விரைப்புத்தன்மை. 3 அப்படின்னா அந்த பிறப்புறுப்பில் இருக்கிற ஆணுடைய விந்து நீந்தி போய் கர்ப்பப்பைய ரீச் ஆகிற விந்து நிலைப்பாடு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அப்படின்னா 3 அப்படிங்கிற பாகம் 3க்கு 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால இது ஒரு ஆண் ஜாதகமாக இருந்தால் அவங்களுக்கு ஆண் உறுப்பு விரைப்பு சார்ந்த பிரச்சனை, தாம்பத்தியம் சார்ந்த குறைபாடுகள் அப்படிங்க வரும். இதே ஒரு பெண் ஜாதகம் இருக்கனால 3 அப்படின்னா தைரியம், அந்த மனோதைரியம் உங்களுக்கு குறைஞ்சிடும். 5க்குரியவன் சனி. சரிங்களா? அவங்க 8ஆம் இடத்துல 3ங்கிற தைரிய ஸ்தானத்திற்கு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால அங்கே என்ன ஆகிடுது,
ஒரு சின்ன பிரச்சனைனாலும் மனசு வந்து சஞ்சலப்படும், கவலைப்படும் அப்படின்னு நம்ம உணர முடியும். அப்படின்னா அதுக்கு என்ன நிவர்த்தி? வேற ஒன்றும் இல்லைங்க. சனி அப்படின்னா என்னதுங்க? திரவியம் அப்படின்னா என்ன? சரிங்களா? 3 அப்படிங்கிற பாவத்திற்கு இது வந்து 8ஆம் இடத்துல இருக்கு. அப்போ நம்முடைய ஆசிரியர் உயர்ந்த பொறுமத்தி என்ன சொல்றாங்க? ஒரு சில பொருளை எரிச்சா நல்லதுங்கிறாங்க. அதன் அடிப்படையில் ஏதாவது ஒரு கோயிலில் இல்லை தன்னுடைய குலதெய்வம் கோயிலில் இருக்கிற காவல் தெய்வத்திற்கு ஒரு நல்லெண்ணெய் தீபம் போட்டால் சரியாயிடும். இவங்க இருக்கிறது வெளிநாட்டில். நம்ம இந்தியா மாதிரி கண்ட இடத்துல தேங்காய் உடைக்க முடியாது, நினைச்ச இடத்துல விளக்கு போட முடியாது. நம்மளுக்கு வந்து விளக்கு ஏற்ற இடம்னு வெளியே போட்டால் கூட அங்கே பொருத்த மாட்டோம், நம்ம சேர்ந்து தான் விளக்கு போடுவோம். சரிங்களா? ஆனால் அந்த நாட்டில் அப்படி கிடையாது. ஒரு கோயிலுக்கு போனாலும் 1 மணி நேரம் ட்ராவல் பண்ணி தான் கோயிலுக்கு போக முடியும். அங்கே போய் நம்ம நினச்ச மாதிரி விளக்கு போட முடியும், பூஜை பண்ண முடியாது. இந்தியா முக்கியமாக தமிழ்நாட்டில் இருக்கிற கோயில் சார்ந்த சுதந்திரம் வெளிநாட்டில் கிடையாது. அப்புறம் நம்ம என்ன செய்ய சொல்லியிருக்கோம் அப்படின்னா, நம்ம குடியிருக்கிற வீடு, அந்த வீட்டில் ஒரு அகல் தீபம் நம்ம ஏற்றும் பொழுது, எப்படி ஒரு தீபச்சுடர் நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றும் பொழுது இதுக்கு இந்த பிரச்சனை வந்து சரியாயிடும். அதாவது பிரச்சனை இருக்கா? இருக்கும், பெரிய லெவலில் வராது. ஏன்? 5ங்கிற காதல் ஸ்தானத்திற்குரியவரும் சனி தான். 3 அப்படிங்கிற தொலைத்தொடர்பு ஸ்தானத்திற்குரியவரும் சனி தான். 3ங்கிற தொலைத்தொடர்பு ஸ்தானத்திற்கு 8ஆம் இடத்துல சனி போன்றிருக்காரு. அப்படி இருக்கலாம். என்ன ஆயிடுது? நமக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வரணும்னு இருக்கு. ஃபோன் சம்மந்தமான பிரச்சனை, அவங்களுக்கு ஃபோன் அடிக்கடி கீழே விழுந்து உடையுது. புதுசாக லேப்டாப் வாங்கி கொடுத்துருக்காங்க, அதுவும் கேங் ஆகுது, சரியாக ஒர்க் பண்ணவே முடியல, எனக்கு ஏன் இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அதனால நம்மகிட்ட அவங்க கன்சிடர் பண்ணாங்க. அதனால இந்த ஜாதகத்தில் அஸ்தம் 3 போகிறப்ப நவாம்ச புள்ளி நம்மளுக்கு எங்கே போகும்? சந்திரோடைய நட்சத்திரங்கள், சரிங்களா, இங்கேருந்து போகும். அப்படின்னால அஸ்தம் 3 அப்படின்னா டீனன் வந்து நம்மளுக்கு வந்து அச்சலக்கணத்திற்கு 8ஆம் இடத்துல செல்லும். அப்படின்னா பிரச்சனைகள் உண்டு அப்படின்னு இந்த நட்சத்திர புள்ளி முடிவுக்கு நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்படின்னால ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வீட்டுக்குள்ளேயே நம்ம குலதெய்வம் கோயிலில் இருக்கிற ஒரு காவல் தெய்வங்கள், எல்லை தெய்வங்கள் மங்களை இந்த தெய்வத்திற்கு ஒரு விளக்கு போட்டு சாமிட்டாலே நம்மளோட பிரச்சனைகள் கண்ட்ரோலுக்கு வரும். அப்படியே வந்து நம்ம வந்து இவங்களுக்கு லேசாக பயன்படுத்த பண்ணி சொன்னோம். அதனால் எதை பார்த்தோ எதற்கும் பயப்பட தேவையில்லை அப்படின்னு வந்து நம்ம வந்து உணர்ந்துக்கணும். ஒரு ரோட்டில் போகிறோங்க, ஒரு கஷ்டப்படுற ஒருத்தங்க நடந்து போகிறாங்க. எங்கே போகிறீங்க? பஸ் ஸ்டாண்டு போகிறேங்கிறாங்க, இல்லை பஸ் ஸ்டாப்பு கொஞ்சம் தூரமாக இருக்கு போகிறேங்கிறாங்க. வாங்க என் வண்டியில் உட்காருங்க அப்படின்னு உட்கார வச்சு மெதுவாக கொண்டு போய் அவங்க எங்கே இறங்கணுமோ அந்த இடத்துல இறக்கி விட்டால் கூட அது ஒரு பரிகாரங்க. எப்படி? சனி அப்படின்னா நடக்க முடியாது, அவங்க வயதில் கூடினவங்க, முதிர்ந்த தோற்றம் கொண்டவங்க, இயலாதவங்க அப்படின்னு இருக்குமா, இப்படி ஏதோ ஒரு செயல் நம்மள அறியாமல் அந்த கிரகத்தை நம்ம இயக்கிட்டு தான் இருப்போம். அப்படின்னா மற்றவர்களுக்கு தொண்டு செய்யும் பொழுது, உதவி செய்யும் பொழுது நம்ம அறியாமல் அனைத்து கிரகமும் இயக்கப்படும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இன்னைக்கு காலையில் நானும் என்னோட பையனும் 2 வீலரில் போய்கிட்டு இருந்தோம். ஒரு கிறிஸ்தவ பையன், சரிங்களா, எங்கள் ஊருக்கு பக்கத்தில் திருவில்லிபுத்தூர், ஸ்ரீவில்லிபுத்தூர்மாங்க, அந்த ஊருக்கு போகிற பாதையில் இருக்கிற ஒரு காலேஜில் படிக்க போகிறேன். ஒரு பஸ்ஸில் ஏறி இன்னொரு பஸ்ஸுக்கு மாறி போகணும். அவனுடைய தன்மை நடந்து போய்கிட்டு இருந்தான். நான் அவனை வாடான்னு கூப்பிட்டு வண்டியில் உட்காரச்சி நேராக பஸ் ஸ்டாண்டில் போய் இறக்கி விட்டு போனேன். அவன் வந்து கிறிஸ்தவ பையன். கிறிஸ்தவர்கள் அப்படின்னா கேது, படிக்கிற பையன் அவன் வந்து புதன். அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணுறேன்? இந்த 2 கிரகத்தை ஆக்டிவேஷன் பண்ணுறேன் என்ன அறியாமல். எப்படி? நான் என் பையனா பள்ளிக்கூடத்துக்கு கூட கூப்பிட்டு போகிறப்ப நடந்து போய்கிட்டு இருந்தப்பண்ணா, தம்பி என்னையா போய்கிட்டு இருக்கு அப்படின்னப்ப, பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் நடந்து போய் ஒரு பஸ் ஏறி திரும்ப இன்னொரு பஸ் மாறணும்னா அவனை பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்றேன் அப்படின்னு. அப்படிங்க நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளை அறியாமல் இந்த 2 கிரகத்தை ஆக்டிவேஷன் பண்ணுறோம். நம்ம வந்து அதை வந்து விரும்பினோமா, முதல்ல தெரிஞ்சோமா, பிளான் பண்ணோமா? இல்லை, ஆண்டி வேலை பார்க்கணும், அந்த செயலை செய்கிறோம். இதை வந்து என்னுடைய பையனுக்கு நான் சொன்னேன். பாரு, நம்ம வந்து ஒரு கிறிஸ்தவ பையன் படிக்கிற பையனுக்கு உதவி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னோம். சரிங்களா? இப்படி ஒவ்வொரு நேரமும் பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம் வந்து நம்ம வந்து இயக்கிக்கிட்டே இருக்கும். நம்ம செய்கின்ற அனைத்து விஷயத்துலையுமே ஒரு காரண காரியங்கள் இருக்குது அப்படின்னு உணர்ந்துக்கணும். சரிங்களா? இப்படிப்பட்ட அற்புதமான ஜோட முறை. ஒரு சில இடங்களில் ஒரு சில கிரகங்கள் அந்தந்த பாத்துக்கு இந்தந்த இடத்துல இருக்காங்களே அப்புறம் பயப்படணுமா? தேவையில்லை, நடக்கிறது நடக்கும். ஆனால் அதை பார்த்து நம்ம கவலைப்படாமல் அதற்கான ஒரு சின்ன சின்ன எளிய முறை, ஒரு செயல்பாடு நம்ம செய்யும் பொழுது நம்மளை தற்காத்து கொள்ள முடியும். எப்படி? திடீர்னு வெயில் அடிக்கிங்க, மத்தியானம் 11 மணி 12 மணிக்கு நான் உச்சி பொழுதில் போகிறேன், வெயில் அதிகமாக அடிக்குது, அப்படியே போனால் எனக்கு தலைலாம் வேர்க்கும், ஸ்வெட்டிங் வரும். ஒரு குடம் இருக்குது, அப்படி டக்குன்னு பிரிச்சுக்கிட்டே போகிறேன், தலை எனக்கு வேர்க்குமா? தலையில் வெயில் அதிகமாக பட்டு தலை உஷ்ணம் ஏறுமா? ஏறாது. குடை போல ஒரு சில நேரத்தில் நாம் செய்கின்ற நல்வினைகள் நம்மளை தற்காத்து கொள்ளும், தர்மம் தலையாக்கும் அப்படிங்கிற போல. அதனால் ஒரு சில விஷயத்த அதன் போக்கிலே விட்டுறணும். எப்படி? பெருசாக மைண்டை போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணோம்னா அழுத்தங்கள் கூட்டிகிட்டே இருக்கும். ஐயோ அந்த கிரகம் அங்கே இருக்கு, அந்த கிரகம் அங்கே இருக்கு, இப்படியா இருக்கு, அப்படியா இருக்கு,
புதன் வீட்டில் போய் சனி நிற்கிறாரு அப்படின்னு போய் பயந்துட்டே இருந்தால் பயந்துட்டு தான் இருக்கணும். சரிங்களா? எதற்கும் துணிந்து செயல்படும் பொழுது அனைத்து காரியமும் நமக்கு வந்து வெற்றியாகும் அப்படின்னு தான் உணர முடியும். இப்படிப்பட்ட அற்புத ஜோட முறை நடப்பது நடக்கும். நம்மளுடைய செலவை செஞ்சுக்கிட்டே போங்க. நம்ம செய்கிற ப்ளஸ் நம்மளை மைனஸ் வந்து காப்பாற்றும் அப்படின்னு நல்ல ஜோட முறையை கண்டுபிடித்து கொடுத்து எங்களுக்கு அறிவுறுத்த எங்களுடைய குருநாதர் திரு பௌர்ணமிக்கு இன்றைக்கு வந்து நம்ம நன்றி சொல்கிறோம். அனைவருக்கும் நன்றி. நம்ம சேனல் கொஞ்சம் வீடியோ சொல்லுவோம், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து நவாம்சு புள்ளி 6 சென்றால் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் ஒரு சின்ன குறை இருக்குதுன்னு சொன்னாங்க. அதனால் அந்த வீடியோ நம்ம அழிச்சிட்டு ஈவினிங் போல் திரும்ப ரீஷூட் பண்ணி போட்டிருக்கோம். அப்படி யாராவது பார்க்காம திரும்ப பாருங்கள். சரிங்களா? அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.